இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப சூப்பரான நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுவையாக எப்படி வாத்து குழம்பு செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினோனையும் கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சும்மா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கறனால நம்ம அதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கறியில் வேக வச்சுருக்கேங்க. அதனால இஞ்சி பூண்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் வாக்க போட்டிருக்கேங்க. இதை நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட கறியை சேர்த்துக்கலாம். நான் கறியை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட நம்ம கறியை சேர்த்துக்கலாங்க. இப்போ கறியை சேர்த்து நல்லா கிண்டிக்கணுங்க. இப்போ கறியை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கறியை கிண்டிக்கலாங்க. அந்த மசாலாவோட நல்லா கிண்டிக்கலாம். கறியை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கறியை வேக வச்சு எடுத்துக்காங்க. ஒரு சில வாத்து பெரிய வாத்தாக இருந்துச்சுன்னா கறி நம்ம வேக வைக்கிறப்போ நல்லா வேகாதுங்க. அதனால் நீங்கள் கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு சூப்பராக இருக்குங்க. இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் கொத்தமல்லி, ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நான் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மட்டன் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு வாத்துக்குன்னு தனியாக பொடி இருக்காதுங்க. நம்ம இது வாத்துக்கறி ஆட்டுக்கறி ஆட்டம் தாங்க இருக்கும். ஆட்டுக்கறி மசாலா சேர்த்துக்காங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆட்டுக்கறி மசாலா தூள், கறி மசாலா தூள். ஏற்கனவே நம்ம அந்த இது போட்டிருக்கனால இந்த மசாலா தேவையில்லைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். அதுலேயே நான் 4 மிளகா போட்டு ஆட்டி வச்சுருக்கேங்க. அதனால ரொம்ப காரம் தேவையில்லைங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டிக்குங்க. இந்த மசாலா நல்லா கறியோடு சாரணுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருங்க. அது நல்லா மசாலா சாந்துக்கோங்க. இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுருலாங்க. ஒரு கிண்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க. இப்போ கிரேவி நல்லா கறியோடு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி வாத்தை வேக வச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்க போகிறேங்க. இதில் தாங்க முழுக்க சத்து இருக்கும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாங்க. இதை இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடயே நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா கறி வதக்கிறப்பே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இல்லை நான் அப்போ தான் சேர்த்துக்குவேன், அப்படி தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்குங்க அதுவும். ஏன்னா நான் மசாலா இந்த நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்தனால அது மட்டும் நம்மளுக்கு கறிக்கு நல்லா போகுதுங்க. அதனால நான் இப்போ இதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த நல்லா ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே நான் ஏன் தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒரு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக தாங்க. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துடலாங்க. தேங்காய் சேர்த்து இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா குழம்பு
கறி வந்து வெந்து குழம்பு சுண்டி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து குழம்பு நல்லா மூடி வச்சுருந்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி எண்ணெயெல்லாம் ஓரமாக எவ்வளோ அழகாக திரண்டு வந்துருக்கு பாருங்கள். கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வைக்கிறப்ப மேலால கொத்தமல்லி புதினா தூவிக்கலாங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதானாங்க, நம்ம வாத்து கறி குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்மளோட வாத்து கறி குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலை.